ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விருதுநகர் வந்திருக்கோம். இந்த விருதுநகரில் இன்றைக்கி நமக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 6:30க்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம புத்தக கண்காட்சிக்காக வந்திருக்கோம். இங்கே புத்தக கண்காட்சி மற்றும் மற்ற சில விஷயம்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இப்போ போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தொல்பொருள் காட்சி அரங்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து காட்டுங்க. இதில் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. இங்கே இருக்குன்னு பாருங்கள். நிறைய பழங்காலத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். சுடுமண் உருவங்கள், சுடுமண் விளையாட்டு பொருட்கள், சுடுமண் காய்கள், இதை வச்சு பழங்காலத்தில் விளையாண்டுருக்காங்க. விளையாட்டு பொருளாகவும் இருந்தது. இந்த மண்ணை வந்து சுட வைத்து இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்காங்க. இங்கே சங்கு மணி அந்த நெக்லஸ்லாம் பழங்காலத்தில் போட்ட நெக்லஸ்ஸு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டி பொருள்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து செயினில் யூஸ் பண்ணிருக்காங்க. பேங்கிள்ஸு, டெக்கரேட்டட் ஷெல் பேங்கிள்ஸு இதெல்லாம் இருக்குது. இதில் உடைஞ்சாதான் தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுடுமண் ஸ்மோக்கிங் பைப்பு. அங்கே பாருங்கள், அதை காட்டுங்க. அங்கே பாருங்கள், அது ஸ்மோக்கிங் பைப். அது சுடுமண்ணில் உருவாக்குனது. அந்த களிமண்ணை சூடு பண்ணி அந்த கைவினை பொருட்களாக உருவாக்கிக்கிறாங்க. அது வீல்ஸ் குட்டி பசங்க விளையாண்டுருப்பாங்க அந்த காலத்தில். அழகாக இருக்கு பாருங்க. இரும்பு பொருட்கள், சுடுமண் விளக்குகள் பாருங்க, கல் பந்துகள், விளையாட்டு பொருட்கள், பந்துகள் இதெல்லாம் இப்படி தான் விளையாண்டுருக்காங்க. சுடுமண் காதணிகள் இருக்கு, டைஸ் இருக்கு, காப்பர் காயின்ஸு, அப்புறம் கழுத்தில் போடுற செயின்ஸ்லாம் இருக்கு. அதே போல் இங்கேயும் அதே போல தான் இருக்கு. கண்ணாடி வளையல்கள் பார்க்குறோம். கண்ணாடி மணிகள், சுடுமண் கண்ணாடி மணிகள், கழுத்து அணைகள் எல்லாமே. இங்க பார்த்து மண்பாண்டங்கள் தான் பார்க்குறோம். இங்க யூஸ் பண்ண அந்த காலத்துல யூஸ் பண்ண மண்பாண்டங்கள். இங்க பாருங்க, கிறிஸ்டல் படிக மணிகள்,
செவ்வந்தி கல்மணிகள் கண்ணாடி. இப்போ நம்ம வந்திருக்கோம்னா அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இந்த புத்தகங்கள்லாம் விற்கப்படுகிறது. அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம குடும்பத்தோட நம்ம இந்த இடத்துல விசிட் பண்ணிட்டு இங்கே மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலும் இந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது. இது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய குடும்பங்களை நம்ம கொண்டு வரலாம். கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு சில புத்தகங்களை வாங்கி பழகி அதை படித்துக் கொள்ளலாம். சார்பில் உளமாற வரவேற்கிறேன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்றார் மகாகவி. ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்ட கடலுக்கு அடியில் மரணம் என்ற நூல் வெளியீடு நடைபெற இருக்கிறது. அதில் மொழியாக்கம் செய்ய இங்கே வெளியிட வருகை கொண்டிருக்கும் செய்தி தீஷா ஆனந்த் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்கிறேன். நவீன இளைஞர்கள் முன்னிலையை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் திரு அசோக் குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் திரு பி வள்ளிக்கண்ணு அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு ச தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் சிறப்பு பரிசாக நினைவு பரிசு வழங்குகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் புத்தக திருவிழாவில் நினைவு பரிசாக போன்சாய் மரம் நிறைய பதிப்பகங்கள் வந்து
நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புஸ்தகங்கள்லாம் பார்த்தோம். எல்லா பதிப்பகங்கள் வந்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ எண்ணற்ற புஸ்தகங்கள் நம்ம வேணும்னா கண்டிப்பாக வாங்கலாம், வந்திருக்கலாம். இது இந்த மாவட்டத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா மாவட்டத்திலும் இந்த விதமான ப்ரோக்ராம் நடக்கும், புத்தக கண்காட்சி நடக்கும். நம்ம அந்த புத்தகங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எனக்கு ஏன்னா இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நான் அடுத்த முறை வரும்போதும் அந்த புத்தகங்களை வாங்க இதுவாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். இப்போது அந்த புத்தக கண்காட்சி மாத்திரம் இல்லை, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சிறு கடைகள், அப்புறமா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் கோர்ட்டு, இங்கே பாருங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது பின்னாடி ஃபுட் கோர்ட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே பொருட்காட்சி மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு சிறு பசங்களை கொண்டு வந்தீங்கன்னா சிறு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட அவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், ராட்டினங்கள், ஊஞ்சல், அந்த சறுக்கி வெடியாத விளையாட்டு, அப்புறமா ஒரு சில அங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு விளையாட்டு, அந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள், அப்புறமா சாப்பிட்றதுக்கான நிறைய இடம், இதெல்லாம் இந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த எங்களுடைய ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுதுன்னா, இப்போ அங்கே ஒரு ஸ்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்களே, அங்கே தான் எங்களுடைய ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த என்டையர் ப்ரோக்ராமையும் எங்களால் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும், இதை நாங்கள் கண்டுகளிக்கணும் என்று கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தமிழ் விவசாயம் சொல்லி போடுங்க. எல்லா நிறைய சேனல்லேருந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் இதே போல் பல வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இப்போ வீடியோக்கள் நீங்கள் நான் தொடர்ந்து வரும், இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பேசுவதற்கும் படிப்பதற்கும் இருக்கிற புத்தகங்களை இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து நாமும் வாசித்து நாம் எல்லாரும் வாசிக்க மட்டும் அண்ணா வரட்டும்.